அனைவருக்கும் வணக்கம். வருங்காலத்தில் நம்ம குழந்தைகள் என்ன சாதிப்பாங்க, எந்த துறையில் சாதிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் அந்த ஜாதகம் ஐஏஎஸ் போன்ற உயர் பொறுப்புக்கு போவாங்க. ஒரு மாவட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பெரிய உயர் பதவிக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஆன்லைனில் ஒரு நண்பர் அவர் ஜாதகத்தை அவங்க மகள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு, இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஐஏஎஸ்ஸாக இருந்தாக்கா உங்களுக்கு சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் ரொம்ப பவராக இருந்து 6, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த திசையில் நடந்து அந்த பருவ வயசில் நடந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் ஐஏஎஸ் போன்ற துறையில் அவங்க பெரிய லெவலில் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இந்த நண்பர் ஆன்லைனில் அவங்களோட மகள் ஜாதகத்தை அனுப்பி இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. லக்னாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து முதல்ல நீசமாயிடுறாரு. இங்கே செவ்வாய் லக்னாதிபதி ஆனதுன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீச்சபங்கமானால் தான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். இதை பற்றி நம்ம நிறையா வீடியோக்களில் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் நீசமானாலும் இங்கே பார்த்திங்கன்னா சந்திரன் அந்த இடத்துலையே ஆட்சியாகி சாணபலத்தோடு இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் மிகப்பெரிய லெவலில் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி ஆகிட்டார். இதில் 10ஆம் இடத்துல நீசமான குருவும் இந்த செவ்வாயை பார்க்குறாரு. 2 நீச கிரகங்களும் பார்த்துக்கொள்வதும் ஒரு யோகமான அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சந்திர கேந்திரத்திலேயே குருவும் இருக்கார். இங்கே ராசியும் குரு பார்த்துடுறாரு, லக்னாதிபதியும் குரு பார்த்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வரும். இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகத்தில் ரொம்ப பலம் பெற்ற அமைப்பில் இருக்கார். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருந்து அது ராசி லக்கணத்துக்கு கேந்திர அமைப்பில் சுபர் தொடர்பு பெற்றுச்சுன்னா அது செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல் துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் அவங்களுக்கு வருமானம், ஜீவனம் இருக்கும். போலீஸ், இராணுவம் இது போன்ற உயிர் பொறுப்புகளையும் அவங்க இருப்பாங்க. இது கடகத்தில் செவ்வாய் இருந்து அது ராசி லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணமாக இருந்தால் அதில் சுவர் தொடர்பு வாங்கிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரத்துவம் அவங்க வீட்டில் அது சம்மந்தமான ஜீவனங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மெடிக்கல் கிரகம், மருத்துவத்துறைக்கும் அதுதான், போலீஸ் இராணுவத்துறைக்கும் அதே செவ்வாய் தான். ஆனால் இதில் போலீஸ் இராணுவம் அப்படின்னு போகும்போது அது அரசு சம்மந்தப்பட்ட அமைப்புக்கு போயிடுது. இங்கே சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சி சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. வீடு கொடுத்த செவ்வாய் நீசமாயிட்டார். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறைக்கு போனோம்னா சூரியனோட பலம் வேணும். இவங்க சூரியன் அந்த அளவுக்கு பலமாக இல்லை, செவ்வாய் மட்டும்தான் பலமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க மருத்துவத்துறையில் தான் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பலன்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2011லேருந்து 2030 வரையும் 6ஆம் இடத்துல இருக்க சனி மகா தசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிக்க போகுது. புதன் பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்து 9ஆவது இடத்துலையே இருக்க தனுஷ் வீட்லேயே இருக்கிறாரு. ராகு புதன் காம்பினேஷன் வரும்போது இங்கே புதன் தசை நடந்ததுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நவீனமான மெடிக்கல் அமைப்புகள், ஒரு ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிச்சுட்டு அதில் ஒரு மிகப்பெரிய டேலண்டாக வர்றத்தன அமைப்பு இது கொடுத்துரும். அடுத்தது இவங்க மெடிக்கல் லைனில் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிகிற அமைப்பு இருக்குது சார் அப்படின்னு தான் நான் பலன்னு சொன்னேன். நான் இதை கேட்க தான் நான் உங்களுக்கு மெயினாக கால் பண்ணேன் சார். என் மகள் நீட் எழுதணும், நான் டாக்டராக தான் ஆகணும், ஒரே பிடிவாதமாக இருக்கிறா. ஆனால் அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது, அது ரொம்ப நீட்டெல்லாம் ரொம்ப சிரமமான அமைப்பாச்சு. டாக்டர் படிப்புலாம் ரொம்ப நாலேஜ் தேவைப்படுமே, அதை செலவு பண்ணாலும் அது கிடைக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரே பிடிவாதமாக என் மகள் இருக்கிறா, நான் டாக்டருக்கு தான் படிப்பேன்ட்டு. இது கிடைக்குமான்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நீங்களே முதல்ல அந்த பலனை சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுப்பெற்ற ஜாதகம் அப்படிங்கிறதுனால இவங்க வீட்டில் மருத்துவத்துறையில் ஒருத்தர் இருக்குங்கிற அமைப்பு இருக்குது. இவங்க ஜாதகத்தில் இவங்க லக்னாதிபதியே நீச்சபங்கமாக இருக்கிறதுனால இவங்களே மருத்துவத்துறைக்கு போகிறதான அமைப்பு இருக்குது. இது பேஸ் பண்ணி அவங்க வீட்டில் உள்ள எல்லார் ஜாதகத்தையும் பார்க்கும்போது அவங்க எல்லார் ஜாதகத்துலையுமே செவ்வாய் வலுப்பட்டு இருக்குது. அவங்க மருத்துவத்துறையில் வீட்டில் ஒருத்தர் மிகப்பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணுங்கிற அமைப்பும் இருக்குது. அதுக்கு இவங்க ஜாதகத்தில் அதுக்கான தசா பற்றி எல்லாமே ஒத்து வர்றதுனால இவங்க அடுத்தது ஒரு மிகப்பெரிய மருத்துவராக ஆகுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.